புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே கடன் நிலுவைத் தொகை செலுத்தாததால் பாலகிருஷ்ணன் என்பவரின் வீட்டின் சுவற்றில் வீடு அடமானத்தில் இருக்கிறது என எழுதப்பட்டுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்க கேட்கலாம். முத்துப்பழம்பதி, பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எவ்வளவு ரூபாய் கடனாக வாங்கியிருந்தாரு, நிலுவைத் தொகையாக எவ்வளவு பாக்கி இருக்கு, என்ன நடந்துச்சு, விவரம்? பிரியதர்ஷினி, கடன் வாங்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் எல்லோருக்கும் அது மாதிரி அமைந்து விடுவதில்லை. அதே போலதான் நீங்க இந்த காட்சிகளை பார்க்கக்கூடியவர் தான் பாலகிருஷ்ணனோட பையன் சக்திவேலு. இவர் முத்துக்குமார், அவங்க அம்மா. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே 3 தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உள்ளிட்ட காரணங்களால 2 நிதி நிறுவனங்கள்ல கடன் வாங்குறாங்க. இப்போ முத்துக்குமாரை பொறுத்தவரையில ஒரு நிதி நிறுவனத்துல 7.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. 7.5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. அவரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி கடந்த 19 மாசம் ஆச்சு. அந்த 19 மாசத்துல 15 மாதத்துக்கான கால தொகை செலுத்திட்டாரு. அந்த காலகட்டத்திற்கான தொகையை செலுத்திட்டாரு. அதே போல இங்க இருக்காருல சக்திவேல் இருக்காருல்ல, இவர் மற்றொரு நிதி நிறுவனத்துல நிலத்தை வச்சு 7.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இவரும் கிட்டத்தட்ட வாங்கினதுல இருந்து ஒரு கடைசி 3 தொகை மட்டும் தான் கட்ட முடியல. இவங்க 2 பேருமே, ஒரு ஆடு மேய்க்கிறாரு, அவர் விவசாயம் பாக்குறாரு, அந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அந்த 3-4 மாதம் தவணை தொகை செலுத்த முடியல. நாங்க எப்படியாச்சும் கட்டிடுறோம், ஆட்டுக்குட்டியை வித்தாச்சும் கட்டிடுறோம், நிலத்துல வர்ற வருமானத்தை வச்சு கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசத்துக்கு 14,000 ரூபாய் ஒருத்தருக்கு 17,000 ரூபாய் டியூ வருது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க இந்த வீட்டுல எழுதிட்டு போயிருக்காங்க. இந்த இடம் அடமானத்தில் உள்ள எழுதியிருக்காங்க. இந்த பக்கம் 3 மாத நிலுவைத் தொகையே போட்டிருக்காங்க. 45,204 ரூபாய் கட்டலைன்னு சொல்லி அது ரோட்டு ஓரத்துல மெயின்ல அந்த வீட்டுல எழுதி போட்டு போயிருக்காங்க. இவங்க குறுகி போயிருக்காங்க. வெளியில் நடமாட முடியாத சூழலுக்கு நம்ம கடன் வாங்கி ரொம்ப கடனை திருப்பி கட்டிட்டு வரோம், சில மாதங்கள் கட்ட முடியல. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க வீட்டுல எழுதி போட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டு போறாங்களே அப்படிங்கிற அவமானம், ஒரு மன வேதனையில சக்திவேல் வீட்டுக்கு வந்தே பல நாட்கள் ஆச்சுன்னு சொல்றாரு. இது குறித்து அவர்கிட்ட கேட்போம். இப்ப நீங்க எதுக்காக கடன் வாங்கினீங்க, வாங்கின தொகையில இப்ப எவ்வளவு செலுத்திருக்கீங்க? மாசம் டிவி கட்டிட்டு வரேன் சார். ஒரு 3 மாசம் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி கட்ட முடியல சார். நான் கட்டேன்னு தான் சார் சொன்னேன். அவங்க வீட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சார். இதனால நான் வீட்டுக்கே வர முடியாம 4 பேர் பார்த்து அசிங்கமா பேசுறாங்கன்னுட்டு நான் மருந்து குடிக்கலாம் போனதெல்லாம் உள்ளது தான் சார். 4 பேர் பார்த்து இது ஏன் நீங்க குடிக்கிறிய, நீங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு 4 பேர் பார்த்து என்னை தடுத்து புத்திமதி சொல்லி நாங்க வந்தோம் சார். இதனால என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊருக்கு போயிடுச்சு சார். உங்க வேதனை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? நீங்க ஆட்டுக்குட்டி தான் மேய்க்கிறீங்க. அப்படி மேய்க்கும் போது நீங்க 15 தவணை சரியா கட்டி இருக்கீங்க. அப்புறம் அடுத்த 3 தவணை தான் கட்ட முடியலையா? ஆமா சார், 3 தவணை மட்டும் அம்மாவுக்கு முடியலன்னு இருந்த காசு செலவாயிடுச்சு சார். அதுல இருந்து நம்ம ஆட்டுக்குட்டி போட்டுக்கும் போது வித்து கட்டிடுவோம்னு தான் சார் இது பண்ணோம். அது ரொம்ப அவமானமா 3 மாச டிவி கட்ட முடியாம ஒரு 7,000 ரூபாய் பாக்கி சார். அந்த பாக்கியில இப்ப அந்த பாக்கியம் போட்டு அப்படியே இது பண்ணி எழுதி வச்சுட்டாங்க சார். எழுதுன்னு கேட்டதுக்கு நான் அப்படிதான் எழுதுவோம்ட்டு போயிருக்காங்க சார். அம்மா, இப்போ அவங்க எழுதும் போது நீங்க தான் வீட்டுல இருந்திருக்கீங்க. அப்ப எழுத வேணாம்ப்பா, நாங்க பசங்க கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? சொன்னப்பா, எழுதாதீங்கப்பா, பையங்க கட்டிடுவேங்க, நீங்க 2க்குமே நான் தாப்பா இருந்தேன், 2மே நீங்க பையங்க கட்டிடுவாங்கப்பா, எனக்கு முடியல, 3 மாசம் நான் பெட்ல இருந்தேன், அதனால கட்ட முடியாம விட்டுட்டேங்க, இப்ப கட்டிடுவேங்கப்பான்னு சொல்லி விட்டு அவங்க மீண்டும் எழுதிட்டு போயிட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாங்க இது மாதிரி எல்லாம் இல்லப்பா எங்க குடும்பத்துல. நான் வரேன், அந்த அவரை வேணும்னாலும் கேட்டு பாருப்பா. நாங்க இது மாதிரி எல்லாம் கடை வாங்கி கடை எழுதி இது மாதிரி எல்லாம் பார்க்கலப்பா. நான் வரேன். ஐயா, இப்ப நீங்க இந்த ஊர் தான் சொன்னீங்க. இப்போ உங்க ஏழையா இருந்தாலும் நாணயமா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மாசம் 13 மாசம் கட்டியிருக்காங்க. ஒரு 3 மாசம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத கட்ட முடியாம இருந்திருக்காங்க. இப்படி எழுதி போட்டு போறது எப்படி இருக்கு? இது கிராம மக்கள் யாரும் கேட்கலையா? ஒரு அவமானம் சார். ரொம்ப அவமானம். இது என்ன மருந்து குடிக்கிற அளவுக்கு பண்ண போறாங்க. ஒரு விவசாயி வாங்கினாங்கன்னா கட்டுவாங்க. ஒருத்தன் செம்பிளாடு மேய்க்கிறேன், ஒருத்தன் கீதாட்ட இருக்கேன், அப்பங்காரன் செம்பிளாடு மேய்க்கிறேன், அவன் 2 மாட்டை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன், மாதம் கட்டிட்டு இருக்காங்க தவணையா. இப்போ 2 மாதம் கட்டாம விட்டுட்டாங்க. அம்மாவுக்கு முடியாது, ரொம்ப சீரியஸா இருந்து வைத்திய காப்பாற்றிக்கிறாங்க. இனிமே கட்ட போறாங்க. ஏன் இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்களா போட்டுக்கிட்டு? அவங்க ஏன் அவமானப்படுத்துறாங்க? பாவம் தானே. அந்த குடும்பத்தை எங்கே போறாங்க? அவங்க எல்லாம் இல்ல நடுவீதிக்கு வரவங்க இருந்து எதுக்கு வர போறாங்க? இங்க இருந்து ஏன் அப்படி அவமானப்படுத்துறாங்க? ஏன் சார் பண்றாங்க இந்த மாதிரி?
பிரியதர்ஷினி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த ஊரை சேர்ந்தவங்களும் பேசினதை கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இது குறித்த நிதி நிறுவனத்தை சேர்ந்த பணியாளர்கிட்ட விளக்கம் கேட்டோம். ஒரு நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க, எழுதின ஒரு லீவ்ல போயிட்டாரு, இப்போ அது குறித்து நாங்கள் உயரதிகாரிகிட்ட கேட்டு சொல்றோம்னு சொல்றாங்க. மற்றொரு நிதி நிறுவனத்தை சேர்ந்த நபர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க பணம் 3 மாசமா தொடர்பு கொள்ள முடியல, அதனால நாங்க தேடி பார்த்துட்டு வழி இல்லாம எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க, இது மாதிரி எழுதுறது சட்டத்துல இடம் இருக்கா? இது ஒரு அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? எந்த சட்டத்திலுமே இடம் இல்லாத போது ஏன் எழுதுனீங்கன்னு கேட்கும்போது நான் உயரதிகாரிகிட்ட கேட்டு சொல்றோம், நீங்க செய்தி எதுவும் வெளியிட நான் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம இது குறித்து புதுக்கோட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜகவர்ட்டையும் பேசணும். சட்டப்படி இது முழுக்க தவறுன்னு சொல்றாரு. ஒருத்தர் பணம் கட்ட முடியலைன்னா அதற்கான உரிய நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அடுத்தடுத்த உத்தரவுகளை பெற வேண்டும். 3 மாசம் நிலுவைத் தொகை செலுத்த முடியாததால வீடுகளை எழுதினால் சட்டப்படி சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இவங்க காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் முறைப்படி அவங்க 2 நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். இதே போல இன்னும் இந்த கிராமங்களில் சில வீடுகளில் நிதி நிறுவனத்தை சேர்ந்தவங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு மேலும் வேதனையை கொடுத்திருக்கு. இனிமேல் நிதி நிறுவனமா இருக்கட்டும், தனியார் வங்கிகளா இருக்கட்டும், சட்டத்துக்கு உட்பட்டு கடனை வசூலிக்கும் முறைகளை பின்பற்ற வேண்டும். இது போல ஒரு குடும்பத்தை வேதனைப்படுத்தியோ அல்ல அவங்களுக்கு தவறான கடன் தவணையை கட்டாததுனால என்ன செஞ்சிருக்காங்க நிதி நிறுவனம் தரப்புல இருந்து அப்படிங்கிற விவரங்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க முத்துப்பழம்பதி. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக வழக்கறிஞர் திருமிகு சைமன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு குடும்பம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடந்த 15 மாசமா கடன் தவணையை சரியா செலுத்திட்டு வர்றாங்க. கடந்த 3 மாசத்துல செலுத்த முடியலங்கிறதுக்காக அந்த தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து இந்த வீடு கடன்ல இருக்கு அப்படின்னு அப்பட்டமா அவங்க வீட்டிலேயே எழுதி வச்சு அவங்கள அவமானப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா சார்? கடன் தவணையை செலுத்தலனாலும் இப்படி பண்ணலாமா ஒரு நிதி நிறுவனம்? அதாவது வங்கிகள் கடன் கொடுத்து அதை கடனை வசூலிக்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது கடன் வசூலிக்கிறதுக்குன்னு ஒரு தனி சட்டம். அது சர்ஃபாசி ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது படி பாத்தீங்கன்னா 3 மாசம் ஒரு கடன் தவணையை கட்டலைன்னா அந்த சொத்தை நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடனை திருப்பி சரியா 3 மாசம் செலுத்தலைன்னா அந்த நடைமுறை என்னன்னா அந்த வங்கி கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீர்ப்பாயத்துல அவங்க முறையிட்டு அந்த தீர்ப்பாயத்தின் மூலமா இந்த சொத்தை நாங்க பொசிஷன் எடுக்கிறோம். அதாவது அந்த சொத்தை வங்கி இந்த வாங்கின கடனுக்கு சரியா தவணை கட்டாதனால அந்த அந்த வீடோ அந்த எந்த சொத்தோ அந்த சொத்தை நாங்க பொசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பாயத்தின் மூலமா தான் அவங்க முறையிட முடியுமே தவிர இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி இந்த வீடு தவணை கட்டல, இந்த வீடு கடன்ல உள்ளது அப்படின்னு தனிப்பட்ட முறையில எழுதுறதுக்கு வங்கிக்கு எந்த விதமான சட்ட அங்கீகாரமும் கொடுக்கல. இது அவங்கவுங்க அந்த கடன் வசூலிக்கிறதுக்காக அவங்கவுங்க ஒரு புது உத்திய கடைபிடிக்கிறத நினைச்சுக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமா பண்ற செயல் தான் இது. நிச்சயமா இது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு மீறி அவங்களோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எழுதி அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது கடன் பெற்றவர்களை இழிவுபடுத்துற செயலா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட மருந்து குடிக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கும் அப்படின்னு அந்த குடும்பத்தார் சொல்றாங்க. இதை எதிர்த்து அந்த தனியார் நிறுவனத்து மேல வழக்கு தொடர முடியுமா? அதுக்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கா சார்? கண்டிப்பா. அதாவது இந்த ஆர்பிஐயும் சில சட்ட வழிமுறைகளை கொடுத்திருக்கு, சில கைட்லைன்ஸ். அதாவது இந்த மாதிரி கடன் வசூலிக்கிற செல்லக்கூடிய நபர்களுக்காக சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அது ஒரு 10 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த கடன் வசூலிக்க போற நேரம், அதாவது என்னன்னா போய் கேட்கவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் கண்ணியத்தோட அதை போய் இந்த மாதிரி கெட்டல, இந்த மாதிரி எப்ப கெட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவல் தெரிவிக்கிறதுக்கும் தகவல் பெறுறதுக்கும் அந்த வங்கி ஊழியர்கள் போறதுக்கு ஒரு வங்கி நேரத்துல தான் போகணும். அதை தாண்டி போகக்கூடாது. பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க இருந்தா கண்ணியத்தோட நடந்துக்கணும். அதுக்கு மேல அங்கேயே இருந்து நீ கெட்டினாதான் போவேன் அப்படின்லாம் சொல்லி அங்கேயே இருந்து இந்த கந்து வட்டி வசூல் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கைட்லைன்ஸையும் வங்கிகள் மதிச்சு நடந்துக்கணும். அப்படி மதிச்சு நடக்காத பட்சத்துல சட்ட ரீதியா காவல்துறையை அணுகி அதுக்கான நிவாரணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா கடன் தவணை செலுத்தாம இருந்தாலும் கூட அதை முறையா பெறதுக்கு அப்படிங்கிறது முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணலன்னா அந்த நிதி நிறுவனம் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் பேசியதற்கு நன்றி சார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர் முத்துப்பழம்பதிக்கும் நன்றி.